ரூ. 100 முதலீடு, பல லட்சம் ரூபாய் வருமானம், தொடர் வைப்பு நிதி பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாம் அனைவருமே பண நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நினைக்கிறோம். பலர் பணக்காரராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பலருக்கு அது லட்சியமாக இருக்கிறது, இன்னும் பலருக்கு அது பேராசையாக இருக்கிறது. ஆனால் அது சாத்தியமா என்று கேட்டால், சரியான திட்டமிடல், சரியான உத்தி, சரியான திட்டத்தில் குறுகிய காலத்தில் அந்த இலக்கை அடைவதற்கான முதலீடு செய்தால் சாத்தியம்தான். சரியான இடத்தில் பார்த்து முதலீடு செய்தால் போதும். முதலீடு செய்வதற்கு முன்பு சரியான ஆலோசனையும் இங்கு தேவை. நல்ல வருமானம் தருகின்ற தபால் நிலைய சேமிப்பு திட்டங்கள் இப்போது மக்களிடையே பிரபலமாகி வருகின்றன. வங்கிகளைப் போலவே தபால் நிலையங்களும் முதலீடு மற்றும் சேமிப்பு திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றன. இந்த திட்டங்கள் குறுகிய கால மற்றும் நீண்ட கால தேவைகளுக்கு ஏற்றவையாக இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் தபால் நிலைய தொடர் வைப்பு நிதி திட்டம், ரெக்யூரிங் டெபாசிட் ஸ்கீம். இந்த திட்டத்தில் தினமும் ரூ. 100 சேமிப்பதன் மூலம் 5 ஆண்டுகளில் நீங்கள் பல லட்சங்களை சேர்க்க முடியும். தபால் நிலைய தொடர் வைப்பு நிதி திட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க வேண்டும். இது நீண்ட காலத்திற்கு சேமிக்க ஒரு சிறந்த வழியாக இருக்கும். பொதுவாக ஒரு ஆர்டி கணக்கினுடைய முதலீட்டு காலம் 5 ஆண்டுகள். இதை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் நீட்டிக்கலாம். 1, 2, 3 மற்றும் 5 ஆண்டு காலங்களுக்கு ஆர்டி கணக்கை நீங்கள் திறக்கலாம். யாரெல்லாம் ஆர்டி கணக்கு திறக்கலாம் என்று கேட்டால், யார் வேண்டுமானாலும் தபால் நிலையத்தில் ஆர்டி கணக்கை திறக்கலாம். உங்களுக்கு 10 வயது அல்லது அதற்கு மேல் இருந்தால் நீங்களே இந்த கணக்கை தொடர்ந்து நிர்வகிக்கலாம். 3 பேர் கூட்டாகவும் இந்த கணக்கை நிர்வகிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்தபட்ச முதலீட்டு வரம்பு என்ன என்று பார்த்தால், தபால் நிலைய ஆர்டி திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீட்டு வரம்பு ரூ. 100 மட்டுமே. அதன் பிறகு ரூ. 10 மடங்குகளில் முதலீட்டு தொகையை அதிகரிக்கலாம். அதிகபட்ச முதலீட்டு வரம்பு என்று எதுவுமே இல்லை. மாதத்தின் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்குள் கணக்கு திறக்கப்பட்டால் அடுத்த தவணையை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். மாதத்தின் 16ஆம் தேதிக்கும் மாதத்தின் கடைசி வேலை நாளுக்கும் இடையில் நீங்கள் கணக்கு திறக்கப்பட்டால் அந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரை தவணையை செலுத்தலாம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதில் எவ்வளவு வட்டி கிடைக்கும் என்கிற கேள்வி எழுவது இயல்பானது. தற்போது ஆர்டி திட்டங்களுக்கு ஆண்டுக்கு 6.70% வட்டி வழங்கப்படுகிறது. இந்த வட்டி விகிதம் காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. இந்த திட்டத்திலே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும். இது ஒரு சேமிப்பு பழக்கத்தை வளர்க்க உதவுகிறது. உதாரணமாக நீங்கள் மாதம் ரூ. 3000 வீதம் தொடர்ந்து 5 ஆண்டுகள் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால், 5 ஆண்டுகளில் நீங்கள் உங்கள் உழைப்பில் இருந்து கட்டிய மொத்த தொகை ரூ. 1,80,000 இருக்கும். இந்த தொகைக்கு தபால் நிலையம் அளிக்கின்ற வட்டி ரூ. 34,097. முதிர்வு தொகை ஆக மொத்தம் 5 வருடம் முடிந்ததும் உங்கள் கணக்கில் முதிர்வடைகிற போது உங்கள் கைக்கு ரூ. 2,14,097 மிகச்சரியாக வந்து சேரும். நாம் சேமிக்கிறோம் என்பதே தெரியாமல் மாதம் ஒதுக்குகின்ற மிகச்சிறிய தொகை 5 ஆண்டுகள் கழித்து 2 லட்சத்திற்கும் மேலாக உங்கள் கையில் கிடைக்கும்போது அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமையும். இந்த திட்டத்தில் சில நெகிழ்வுத்தன்மைகளும் இருக்கின்றன. உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டால் நீங்கள் கட்டிய தொகையில் பாதியை கடனாக பெற்றுக்கொள்கிற வசதியும் இருக்கிறது. கணக்கை தொடங்கிய பிறகு 1 வருடத்திற்கு பிறகு இந்த கடனை உங்களால் பெற முடியும். ஒருவேளை உங்களால் தொடர்ந்து கட்ட முடியாவிட்டால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கணக்கை முடித்துக் கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது. முழு வட்டி பலனை அடைய 5 ஆண்டுகள் வரை காத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம். தபால் நிலைய ஆர்டி திட்டம் பாதுகாப்பானது, அரசினுடைய ஆதரவு பெற்றது என்பதால் உங்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும். வங்கிகளைப் போலவே தபால் நிலையங்களிலும் பல சேமிப்பு திட்டங்கள் இருக்கின்றன. அதில் ஆர்டி திட்டம் குறிப்பாக மாதந்தோறும் சேமிக்க விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய நீங்கள் தபால் நிலையத்திற்கு சென்று விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். உங்களுடைய அடையாளச் சான்று மற்றும் முகவரி சான்று போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கணக்கு திறக்கப்பட்டதும் நீங்கள் மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை செலுத்தலாம்.